ஆருஷுக்கு 8 வயது. அவன் நகரத்தில் வசித்தாலும் அவனுக்கு எப்போதுமே மாயஜால கதைகளில் பிரியம் அதிகம். ஒரு நாள் ஆருஷ் தன் பாட்டியின் பழைய மாடி அறையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த அறை முழுவதும் பழைய பொருட்களும் தூசி படிந்த பெட்டிகளும் நிறைந்திருந்தன. ஒரு பழைய பெட்டியின் அடியில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கம்பளம் அவன் கண்ணில் பட்டது. அது மற்ற கம்பளங்களைப் போல இல்லை. அதில் நட்சத்திரங்களும் நிலாக்களும் மாயக்கோடுகளும் பின்னப்பட்டிருந்தன. ஆருஷ் அதை தூக்கி விரித்தான். அது ஒரு மாயக்கம்பளம் என்று அவனுக்கு தெரியாது. ஆருஷ் அதன் மீது அமர்ந்ததும் கம்பளம் மெதுவாக மேலே எழும்ப ஆரம்பித்தது. அவன் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனான். அந்த கம்பளம் அவனை ஜன்னல் வழியாக வெளியே கொண்டு சென்றது. அது அவனை வானத்தில் உயர பறக்க வைத்தது. கீழே நகரத்தின் மின்விளக்குகள் மினுமினுத்தன. நிலா பிரகாசமாக ஜொலித்தது. ஆருஷ் பயமும் உற்சாகமும் கலந்த உணர்வுடன் சத்தமாக சிரித்தான். சிறிது நேரம் கழித்து கம்பளம் அவனை ஒரு வித்தியாசமான இடத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே பேசும் மரங்களும் நடனமாடும் பூக்களும் இருந்தன. இது ஒரு மாயத்தோட்டம். ஆருஷ் அந்த தோட்டத்தில் விளையாடினான், பூக்களுடன் பேசினான், மரங்களின் பாடலை கேட்டான். இரவு முழுவதும் ஒரு கனவு போல கழிந்தது. சூரியன் உதிக்கும் நேரம் மாயக்கம்பளம் அவனை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து சென்றது. அடுத்த நாள் காலையில் ஆருஷ் தன் பள்ளியில் தன் நண்பர்களிடம் இந்த அற்புதமான சாகசத்தை பற்றி உற்சாகமாக பேசினான். அவனது புதிய நண்பர்கள் அவனது கதையை கேட்டு மகிழ்ந்தனர். அன்றிலிருந்து